டெய்லி ஒரு பேப்பர் திறக்கும் போதோ இல்லை டிவி சேனலில் பார்க்கும்போது நிறைய இந்த விபத்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு நானும் இந்த ரசிகர்களை சேர்ந்து இந்த சகோதரனையும் சேர்ந்து அப்புறம் லோக்கலில் இருக்கிற ஆர்டிஓ சைட்லேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து நல்லா ஒத்துழைச்சு ஒரு நல்ல கேம்பெயினாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி, எஸ்பெஷலி கோயில்பட்டி டீமில் இருக்கிற ஆர்டிஓ சாருக்கும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க எல்லாருமே நிறைய தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அதாவது நான் பண்ற பணிகள் வந்து நான் இன்னைக்கு இல்லை, காலகாலமா பண்ணிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் வந்து அது வந்து நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்து பண்ணணும்னா இப்போ நம்ம பப்ளிக் ரீச் பண்ணணும். அதான் இப்போ இந்த இடத்துல உட்காந்து இப்போ கவர்மெண்டோட சேர்ந்து எல்லாரோட சேர்ந்து நான் இந்த பணியை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. புரியல. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க மிகப்பெரிய ஹீரோ இருந்தீங்க, இப்ப இன்னொரு மிகப்பெரிய லெஜெண்ட் சேர்ந்து நடிக்கும் போது மக்களும் நிறைய எதிர்பார்க்கறாங்கல்ல. நிச்சயமா அதுக்காக நடிக்கிறோம். நாங்க 2 பேர் சேர்ந்து நடிக்கும் போது சொன்னீங்க பார்த்தீங்களா, எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பை வந்து மீட் பண்றதுக்கு தான் ஒரு படத்தை வந்து ஒரு ரேஞ்ச் இருக்கு. அடுத்த ரேஞ்சு கொண்டு போகும்போது அந்த படத்துக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மக்கள் கிட்ட இருந்து. அண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களை வந்து மகிழ வைக்கணும், அவங்களை வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும், தியேட்டருக்கு வந்து சூப்பர் தான் சொல்ல வைக்கணும். அதுக்காக வந்து இந்த மாதிரி பிரம்மாண்டங்களும் படம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற மொழிகள்ல தெலுங்கு, ஹிந்தி நிறைய பிரிவுகள் இணைந்து நடிச்சாங்க. இல்ல எப்போ ஆரம்பிச்சாச்சு. நான் கல்லூரி வாசல நிறைய படங்களும் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நேற்று பண்ணல. இப்போ இந்த காலகட்டத்துல இப்ப நானும் என்னோட சகோதரர் திரு விஜய் அவரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பிரபுதேவ் சார் இருக்காரு, நிறைய பேர் இதை சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் இப்படி ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமா படம் வந்து அமைஞ்சிருக்கு. அது வந்து இயக்குனர் வெங்கட் பிரபு அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அண்ட் ஏஜிஎஸ் கம்பெனி இவ்வளவு பெரிய பொருட்கள் வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒரு மனசு, ஒரே ஒரு இதுதான், மக்களுக்கு ஒரு சூப்பர் படம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பர் அமைஞ்சிட்டு இருக்கு. அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழகத்துல வந்து திரையுலகை சேர்ந்த எம்ஜிஆர் தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு சாதித்தார். அதை தொடர்ந்து விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவராக தற்போது விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. இது எப்படி பார்த்தீங்க? அவங்க இது வந்து நல்ல விஷயம். அந்த பதில் வந்து மக்கள் தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் நடிகனுங்க, என்னால என்ன முடியுமோ நான் செஞ்சுட்டு இருக்கேன். காலம் தான் டைம் சொல்லுங்க. ஏன் ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் செய்யலாம். அது இப்போ நான் சாதாரண மனுஷன் தானே, என் கூட போய் இல்லையா கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லையா, கூட பாருங்க பக்கமா இருக்காங்க. இது போதும். ஒருவேளை உங்களை விஜய் சார் வந்து நீங்க உங்களை அழைத்தானே இங்க வருவீங்களா? அது காலம் தான் பதில் சொல்லுங்க. இல்ல, அதிகமா நீங்க இப்போ சவுத்ல நிறைய விஷயங்கள்